ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒன்று செஞ்சேன். ஆனால் அது ஒன்று கிடச்சிருக்கு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி வீட்டில் இல்லாட்டி கேசரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். நான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரவை இல்லை. சரி, வேறு என்ன வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் ஜவ்வரிசி வச்சு பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை. நானும் வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி ஜவ்வரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டேன். மாவு ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சை வறுத்தெடுத்து வச்சுட்டேன். அந்த பாத்திரத்துலேயே ஊற வச்ச ஜவ்வரிசி தண்ணி வடித்து அதில் சேர்த்துட்டு அதில் 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கலருக்காக கேசரி பவுட்ரு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்ததுனால 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு எனக்கு கரெக்டாக கடைசியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு இறக்குனா கரெக்டாக இருந்துக்கும். நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் வச்சுருந்தது மாவு ஜவ்வரிசி. அதில் நான் 2 கப் தண்ணி சேர்த்துருந்தாலே கரெக்டாக இருக்கும். நான் 3 கப் அளவு தண்ணி கடைசியாக கேசரி கிடைக்குன்னு பார்த்தா அதுதான் இல்லை. நான் ட்ரை பண்ணது என்னமோ கேசரி, வந்தது என்னமோ அல்வா. இதிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நீ அல்வா கிண்ட வேண்டாம், இந்த மாதிரி கேசரி ட்ரை பண்ணு, 10 நிமிஷத்துலேயே உனக்கு அல்வா ரெடி ஆயிடும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. பசங்களுக்கு இது பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.